நேற்று தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வுல்வரின் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தை பற்றின ரிவ்யூ ஆர் வீடியோ எது போட்டாலும் கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. எடுத்தோடனே நம்ம டெட்பூல் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸில் இறங்கிடுறாரு. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியுது. டெட்பூல் என்னை அவெஞ்சர்ஸில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது நடக்கிறது சேக்ரெட் டைம்லைன், அதாவது புனித காலவரிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை எங்களால் அவெஞ்சர்ஸ்லலாம் சேர்த்துக்க முடியாது, நீங்கள் வேறு ஒரு வேலையை பாருங்கள், இல்லை உங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கோங்கன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு டெட்பூல் வேறு ஒரு வேலையை தேடிட்டு ஒரு நார்மல் லைஃப்பை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பழைய கொலீக்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அந்த டைமில் டிவிஏலேருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து அவர் தூக்கிட்டு போயிடுவாங்க. டிவிஏ யாருன்னு கண்டிப்பாக எல்லா மார்வல் ஃபேன்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும். டைம் வேரியண்ட். இந்த டைம் வேரியண்ட்டை பற்றி நம்ம எங்கே ப்ரீஃபாக பார்க்கலாம் அப்படின்னா லோக்கி சீசன் 1 பார்க்கலாம். லோக்கி சீசன் 1 அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த எண்ட் கேமில் லாஸ்ட்டில் லோக்கி டெசரட்டை எடுத்துருவார். அதை அவர்கிட்டருந்து வாங்கி டோனி ஸ்டார்க் எடுத்துகிட்டு போவார். அவரோட கையெல்லாம் ஹேண்ட் கஃப் பண்ணி கீழே கூட்டிகிட்டு போவாங்க. பட் அங்கே நடக்கிற சம்பவங்களால் லோக்கி அங்கேருந்து டெலபோர்ட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவார். அங்கே தான் இந்த டிவியை வந்து லோக்கியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. டிவியை இப்படி ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. இல்லை டிவியோட நார்மலான வேலை என்னென்னா டைம்லைனில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது தான். இந்த மாதிரி வேரியன்ட்ஸ், அதாவது லோக்கி, டெட்பூல், இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் டைம்லைனில் ஏகப்பட்ட லூப்ஸை போட்டு பின்னாடியும் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தி சரிப்படுத்துறது தான் இந்த டிவியோட வேலை. ஸோ இந்த டிவியை பற்றின டைம்லைன் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியணும்னா நீங்கள் லோக்கி சீசன் 1 பார்த்தாலே போதும். சீசன் 2லேருந்து அது லோக்கிக்கான ஒரு தனி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் லோக்கி சீசன் 1 பார்த்தாலே போதும். இந்த டிவிஏனா யார், அவங்க ஆப்ரேஷன்ஸ் என்ன, அவங்களோட நார்மலான யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவிஏலேருந்து வந்து டெட்பூலை கூப்பிட்டு போயிடுவாங்க. எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட டைம்லைனில் எக்கச்சக்கமான லூப்ஸ் இருக்குது, நீங்கள் முன்னாடியும் பின்னாடி ஏகப்பட்ட தடவை போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் திருப்பி உங்கள் யூனிவர்ஸ்க்கு போக முடியாது, இதெல்லாம் சரி பண்ணால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம டெட்பூல் திரும்பியும் டெட்பூல் அவதாரம் எடுக்கிறாரு. அதாவது இவ்வளோ நாள் வெறும் சாதாரண வேட் வில்சனாக இருந்தார் இந்த 6 வருஷமாக. இப்போ திருப்பியும் டெட்பூல் அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புது சூட்ஸை போட்டுக்கிட்டு வருவார். ஸோ டெட்பூலுக்கும் தெரியும், டிவிஏக்கும் தெரியும், கண்டிப்பாக இந்த வேலையை அவரால் தனியாக முடிக்க முடியாதுன்னு. ஸோ இதுக்காக இவங்க ஹெல்ப் கேட்க போகிற ஆள் தான் லோகன். பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வுல்வரின் 2017 வந்த லோகன் மூவிலே செத்துட்டாரு அப்படின்னு. இருந்தாலும் எக்கச்சக்கமான டைம்லைனில் எக்கச்சக்கமான வுல்வரின்ஸ், டெட்பூல்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு வுல்வரினோட ஹெல்ப்பை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி டைம்லைனை கிராஸ் பண்ணி டெட்பூல் போகிறாரு. போகிற இடத்துல எக்கச்சக்கமான வுல்வரின்ஸ் இருக்காங்க. பட் ஒரு வழியாக கரெக்டான ஒரு வுல்வரினை நம்ம டெட்பூல் பார்க்குறாரு. ஆனால் அவர் அந்த யூனிவர்ஸில் எதுக்கும் ஆகாத ஒரு வுல்வரின். சொல்லப்போனால் சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர் தான். ஆனால் அவர் வாழ்ந்துட்டு இருக்க டைம்லைன் பற்றி எந்த ஒரு இன்ஃபோவுமே மார்வலும் சொல்லலை, ஃபாக்ஸ் ஸ்டாரும் சொல்லவே இல்லை. அப்படியே சைலண்ட்டாகவே விட்டுட்டாங்க. இங்கே பார்த்த இந்த வுல்வரினை அப்படியே டெட்பூல் தூக்கிட்டு டிவியை முன்னாடி போய் நிற்கிறாரு. அங்கே போனால் அவங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டை கொடுத்ததும் இல்லாமல் 2 பேரையும் தூக்கி வாய்டில் போட்டுடுறாங்க. வாய்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலுமே நீங்கள் லோக்கி சீசன் 1 பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாய்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பில்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சேபர் டூத்தை கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவரை கூப்பிட்டு வராங்கன்னு தான் தெரியல. அவர் வாய்டில் இருக்கார், ஓகே. பட் இருந்தாலும் அவர் ஒரு ஓரமாக இருந்திருக்கலாம், இவங்க 2 பேரும் ஒரு ஓரமாக இருந்திருக்கலாம். ஆனால் சேபர் டூத்தை கொண்டு வந்து வுல்வரின் அவருக்கு எதிராக ஃபைட் பண்ண வச்சு கடைசியில் வுல்வரின் தான் ஜெயிக்கிறாரு. இதை பார்க்கும்போது எதுக்குடா இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இப்படி ஒரு ஃபைட் எதுக்கு வச்சிங்க தேவையில்லாமல் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் அவங்க ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக வச்சு அப்படியே விட்டுட்டாங்க. சரி, இந்த வார்ட்லேருந்து எப்படியா தப்பிச்சு வெளில போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த இடத்தையே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரொஃபஸர் எக்ஸோட தங்கச்சி. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, டெட்பூலும் வுல்வரினும் அந்த வார்ட்லேருந்து தப்பிச்சு அவங்கவுங்க டைம்லைனுக்கு போனாங்களா, இல்லை அவங்கவுங்க யூனிவர்ஸ்க்கு போனாங்களா இல்லையா, இந்த டைம் ரிப்பர் அப்படின்ற ஆப்ரேஷனையும் தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, இதுதான் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரினோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ரயன் ரெனால்ட்ஸ் அப்புறம் ஹியூ ஜாக்மேன். இவங்க 2 பேரும் வேறு யாரும் கிடையாது, டெட்பூலும் வுல்வரினும் தான். அதில் ரயன் ரெனால்ட்ஸ் டெட்பூல் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. மனுஷன் பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. முன்னாடி வந்து 2 டெட்பூல் படங்களை விட இந்த படத்தில் ஃபன் மேக்ஸ் ஓவராக தான் இருக்குது. நான் இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். பட் இங்கிலீஷ் டப்பிங்லேயுமே இந்த படத்தில் வேறு லெவல் கலாயெலாம் வச்சுருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப மோசமாகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஃபனுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது. என்னதான் இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ்லாம் இல்லைனாலுமே எக்கச்சக்கமான கெட்ட வார்த்தைகள் இருக்குது. இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் ஆர் யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு பீப் வேர்ட்ஸ் போட்டிருக்கணும். பட் இந்த படத்துக்கு நல்ல வேலையாக இங்கிலீஷில் R ரேட்டடும் தமிழில் A சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறது இல்லை ஒரு பெரிய கும்பலோட போய் ஒரு 2 மணி நேரத்துக்கு சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மூவிக்கு போனோம்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் எக்கச்சக்கமான கேமியோஸும் வருது. பட் இந்த கேமியோஸ்லாம் புரியணும், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு தெரியணும், எதுக்கு இவங்க வரும்போது தேட்டரில் இருக்க எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு நீங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது லோக்கி சீசன் 1, சீசன் 2, டெட்பூலோட முன்னாடி 2 படங்கள், டெட்பூல் பார்ட் 1, பார்ட் 2, அப்புறம் எக்ஸ்மெனோட சீரீஸான எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ் வுல்வரின்,
தி வுல்வரின், லோகன் இந்த 3 படங்களையும் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் கண்டிப்பாக இந்த படத்தோட பிளாட் அப்புறம் இந்த படத்தில் வர கேமியோஸ் பற்றின இன்ஃபர்மேஷனே புரியும். இதுலேயும் 2-3 கேமியோஸ் இருக்குது. அதோட டீட்டெயிலாம் நமக்கு தேவையில்லாதது தான். பிளேட் 2 படத்துலேருந்து ஃபேண்டாஸ்டிக் 4லேருந்தும் வரும். நார்மலாக கிறிஸ் எவன்ஸ் ஸ்க்ரீனில் வரும்போது கேப்டன் அமெரிக்காவாக மாற போகிறாரு, அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்ல போகிறாருன்னு தான் எல்லாரும் நினைப்போம். பட் அவர் ஃபயர்மேனாக மாதிரி மேலே அப்படியே பறப்பார். இதுக்கு காரணம் என்னென்னா இவர் ஃபயர்மேன் கேரக்டரில் ஃபேண்டாஸ்டிக் 4ல் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த கேமியாவை இந்த வாய்டில் இழுத்து விட்டுருப்பாங்க. அதேமாதிரி டேர் டெவில் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் இந்த படத்தில் கேமியாவாக வரும். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த படத்தை பார்க்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கேரக்டர் யார், என்ன மார்வல் காமிக்ஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ணாலே போதும். பட் இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவாக நான் எதை பார்க்குறேன்னா ஒரு மெயினான வில்லனை காட்டாதது தான். ஏன்னா ப்ரொஃபசர் எக்ஸோட தங்கச்சி மெயின் வில்லியாக காட்டியிருந்தாலுமே அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வருவாங்க, அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வரும். அதேமாதிரி லோக்கி சீரீஸ்லேயே சொல்லாத ஒரு புது ஆப்ரேஷன் அப்படின்னா அது இந்த டைம் ரீப்பர் ஆப்ரேஷன் தான். இந்த ஆப்ரேஷன் என்ன செய்யும், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதனால் டைம்லைனில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கலாம். பட் இது ஜஸ்ட் ஆஸ் அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. மற்றபடி விஎஃப்எக்ஸ் வைஸும் சரி, எஸ்எஃப்எக்ஸ் வைஸும் சரி இந்த படத்தில் மிரட்டி விட்டுருக்காங்க. 3Dலாம் வேறு லெவலில் செஞ்சுருந்தாங்க. ஒரு 5-6 விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டெட்பூல் அண்ட் வுல்வரின் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கறதுக்கான ஒரு படமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் குரூப் ஆஃப் கேங்கோட போய் பார்க்கறதுக்கான ஒரு படம் தான். நல்லா 2 மணி நேரம் சிரித்து கலாயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒர்த்து தான் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின். ரீசெண்டாக வந்த மார்வல் படங்கள்லேயே இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் வேறு லெவலில் ஒரு ஃபன் மார்க்ஸ் கலாயான மூவினே சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த டெட்பூல் கேரக்டர் தான். ஏன்னா டெட்பூலுக்கு லிமிட்டே கிடையாது. அதனால தான் தைரியமாக இந்த டெட்பூலோட படங்கள் ஏ சர்டிஃபிகேட்டோடய தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. இதுவே மற்ற சூப்பர் ஹீரோ படங்களை நம்ம பார்க்கும்போது எப்படா ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவங்க இறங்குவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் டெட்பூலோட படங்களை பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இவரோட டாக்கி போர்ஷன்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. தொண இந்த டெட்பூல் பேசிக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ தேட்டர் வாட்ச்க்கு இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் கண்டிப்பாக ஒரு ஒர்த் ஆஃப் த மணின்னு தான் சொல்லணும்.